வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்கள் பாடியில் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது பாடி ஹீட் ஆகும். இதனால் நிறைய பேருக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் வரும், ஸ்கின்னில் நிறைய ப்ராப்ளம் வரும், பிம்பிள் வரும். ஃபேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யங்கஸ்ட்டாக இருப்பீங்க, ஆனால் உங்களோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்களோட ஃபேஸ் மாதிரி தோற்றம் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறது, இதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டில் என்னென்ன ஃபுட்லாம் நீங்கள் சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸை ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம், வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணணும். அதுக்கு நீங்கள் வாட்டர் இன்டேக் மஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். இது உங்களோட ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும், உங்கள் பாடியை ஹீட் ஆகாமலும் பாதுகாக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களால் பண்ணியும் உங்களோட வெயிட் வந்து குறையல, இல்லை உங்களுக்கு பாடி ஹீட் ஆகுது, இல்லை உங்களுக்கு பிம்பிள்லாம் வருது, ஹேர் ஃபால் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனை நாங்கள் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஓகே, ஸோ 2வது டிப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாடியில் விட்டமின் மினரல் கம்மியாகிட்டே போகும். ஏன் அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ஆக ஆக உங்களோட மெட்டபாலிக் கம்மியாகும், விட்டமின்ஸ் குறையும். அப்போது உங்களோட விட்டமின்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டில் மல்டி விட்டமின் ஒரு சாலட் இருக்குது. ஸோ இது எடுக்கும் பொழுது உங்கள் பாடிக்கு தேவையான எசென்ஷியல் 21 நியூட்ரிஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அடுத்து லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாமே சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணணும். சப்போஸ் சில விஷயங்களை நீங்கள் சாப்பிடாம டயட் ஃபாலோ பண்ணுறன்ற பேரில் சில உணவுகளை அவாய்ட் பண்ணிங்கன்னா வெயிட்டை லாஸ் பண்ணதுக்கு பிறகும் அந்த மாதிரி உணவுகள் நீங்கள் எடுக்கும் பொழுது திரும்பவும் அகைன் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா உணவுகளும் சாப்பிட்ணும், ஆனால் எவ்வளோ கேலரி எடுக்கணும், எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் உடம்புக்கு அதை பழக்கப்படுத்தினா தான் வெயிட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது இதெல்லாம் சாப்பிட முடியும். ஓகே, ஸோ இந்த உணவுகளே நீங்கள் எப்பவுமே சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். பட் நீங்கள் இந்த உணவுகளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற உணவுகள் என்ன எடுக்கணும் அப்படிங்கிற டயட் சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான டயட் சார்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து ஒரு வெல்னஸ் கோச் உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கைட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.